ஒன்றை அடைவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நீங்கள் அமைதியை குலைத்து கதைத்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கோ தவறவிட்டிருக்கின்றோம் என்று நான் நினைப்பதுண்டு. இங்கே இருப்பது முதலாம் ஆண்டு குழந்தைகள் அல்ல, 6ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கும் அரைவாசி மனிதனாக ஆகப் போகும் குழந்தைகள். நாங்கள் சொன்னால் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள். எனவே சத்தம் இருக்க முடியாது. அடுத்ததாக பெற்றார்கள், உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து உங்கள் குழந்தைகளை இங்கே கூட்டி வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் கதைத்துக் கொண்டிருக்க முடியாது. இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் அர்த்தம் இருக்கின்றது. இங்கே நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். இந்த அமைப்பின் தலைவர் மன்சூர் அவர்கள் பேசும்போது நல்ல கருத்துக்களை கூறினார்கள். ஆனால் அரைவாசிக்கு மேற்பட்டோர் கதைத்துக் கொண்டிருந்தீர்கள். இது மேடையில் இருப்பவர்களுக்கும் கூடாது, அமர்ந்திருப்பவர்களுக்கும் கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களும், நாங்கள் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு இவ்வாறான மேடைகளும் அமைதியாக, நாங்கள் சொல்லும் ப்ரொஃபஷனல் மீட்டிங்ஸாக அவை இருக்க வேண்டும். அந்த நான் வந்த போது எனக்குள் எழுந்த இந்த விடயங்களோடு நான் இவர்கள் என்னை அழைத்த போது, அவர் என் கணவருக்கு சொந்தக்காரர், எனக்கு அவ்வளவு அவரை தெரியாது. நான் கேட்டேன், என்ன செய்கின்றீர்கள்? ஓகே, 5ஆம் ஆண்டு மாணவர்கள் பெற்ற இந்த வெற்றிகளை மதித்து இவர்கள் கொடுக்கின்ற ஒரு ஊக்கம் மிகவும் நல்ல விடயம். எங்களுக்கு தெரியும், தேசிய ரீதியில் நடத்தப்படுகின்ற முதலாவது பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள். இந்த பரீட்சையில் சித்தி அடைவது என்பது அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம். இதில் சித்தி அடைந்த மாணவன் மாணவி யோசிப்பார்கள், என்னால் முடியும். அந்த நம்பிக்கை. இந்த பரீட்சையின் பாடங்களை பார்த்தீர்களானால் படித்து பாடம் பண்ணியும் பாஸ் பண்ணலாம். இது ஒரு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். ஆனால் இந்த தடையை மீறினால் ஒரு தன்னம்பிக்கை வரும். திரு மன்சூர் அவர்கள் பேசும்போது கூறினார்கள், இதில் பாஸ் ஆகி எல்லா பாடங்களும் ஃபெயில் ஆகிய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஓலெவலில் 9A எடுத்து எல்லாம் F எடுத்த A-level மாணவர்களும் இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை. இந்த ஆரம்பத்தோடு நான் யோசித்தேன், இன்றைக்கு நான் வருகின்ற போதெல்லாம் பேசும் போதெல்லாம் ஒரு தலைப்பு வைத்துக் கொள்வேன். சில இடங்களில் கேட்பார்கள், கெஸ்டாக அழைத்தாலும் என்னவாக அழைத்தாலும் உங்கள் தலைப்பை கூறுங்கள், என்ன பேச போகிறீர்கள். நான் ஒரு அழகான தலைப்பை கொடுப்பேன். இன்று இவர்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் நான் ஏதாவது பொருத்தமாக பேசுவேன் என்பது. நானாக வைத்துக் கொண்ட தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் தி சைல்ட், குழந்தையை புரிந்து கொள்ளுங்கள். இது இன்றைக்கு எனக்கு தெரியும், என்னுடைய பாடசாலையிலும் கேட்டேன், யார் கூட்டிக் கொண்டு போகிறார்கள்? வருவது ஆசிரியர்களா அல்லது பெற்றார்களா? இல்லை, நாங்கள் அறிவித்திருக்கின்றோம், பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்போது எதிர்பார்த்து நிறைய பெற்றோர்கள் வருவீர்கள். நான் கொடுக்கின்ற தகவல் பெற்றோர்களுக்கு, அன்பார்ந்த பெற்றோர்களே, நாங்கள் எதையாவது சொல்லும் போது ஆய்வு முடிவுகளை வைத்து சொல்ல வேண்டும். அல்லது அனுபவ ரீதியாக, இப்போது எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது, அனுபவ ரீதியாக நாங்கள் அறிந்து கொண்டவைகள், அதுவும் ஒரு விதமான ஆய்வு தான். இந்த முடிவுகளை வைத்து சொல்கின்ற சில அறிவுரைகள் உண்மையிலேயே அவை உங்களுக்கு பிரயோசனமானவையாக இருக்கலாம். நான் அதிகமாக கதைக்கும் போது எங்களுக்கு தெரியும், பிலோசபர்ஸ் டுவி, ரூசோ, கல்வி தத்துவங்களை உலகுக்கு தந்தவர்கள். இவர்கள் ஆய்வு செய்து கொடுத்தவைகள் என்ன? பழைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைதான் உண்மையானவை.
இந்த மாணவர்களை பார்க்கும்போது 5ஆம் ஆண்டை தாண்டி 11 வயது, இவர்கள் இப்போது இன்டலெக்சுவல் திறமையை பெற்றுவிட்டு இன்னும் நிறைய திறமைகளை எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், லேர்னிங் எப்போது நடக்கின்றது, எப்போது கல்வி கற்கின்றார்கள் என்பது அந்த மாணவனுக்கு மட்டுமே தெரியும். ஆசிரியர்கள் கற்பிப்பார்கள், மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதாவது ஆசிரியர் கற்பித்திருப்பார், லேர்னிங் நடந்ததா அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அது தெரியாது. அண்மையில் நான் ஒரு ஸ்வீடிஷ் ப்ரொஃபஸரை சந்தித்தேன். அவர் இலங்கைக்கு வந்திருந்தார். ஏனென்றால் முஸ்லீம் லேடிஸ் காலேஜுக்கு போனதிலிருந்து வெளிநாடுகளுக்கு போவது கிடையாது. காலையில் 6 மணியிலிருந்து அந்தி மாலை 6 மணி வரைக்கும் அந்த பாடசாலையில் அடைப்பட்டு கிடக்கின்றேன். அவரை இலங்கையில் சந்தித்தேன். அப்போது எனது பாடசாலைக்கும் அவரை கூட்டி வந்தேன். அவர்கள் அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த லுண்ட் யூனிவர்சிட்டியில் ஆய்வு செய்வார்கள். அவர் கூறினார், லேர்னிங் கல்வி எந்த நேரம் நடக்கின்றது என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக ஆசிரியர் கற்பித்துவிட்டு எழுந்து போன பிறகு அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களுடன் அதை பற்றி கதைக்கும் போது அந்த லேர்னிங் நடக்கின்றது. இதுதான் உண்மை. இவையெல்லாம் அண்மைய ஆய்வுகள். இதற்கு முதலே நான் சொன்னேன், பிலோசபர் ஜோன் ரூசோ அவர்களுடைய கருத்துக்கள். அதாவது பெற்றோர்களை நீங்கள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் சில உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரூசோ அந்த நேரமே கூறினார், மாணவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள். அவர்களுக்கு அதாவது 11 வயதுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இனித்தான் அந்த டிஸ்கவரி லேர்னிங் வரப்போகின்றது. 6ஆம் ஆண்டு தொடக்கம் நீங்க இந்த 11ஆம் வகுப்பு 6 தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கு ஓரளவு உங்கள் சூப்பர்விஷனுக்கு கீழே நீங்க ஃப்ரீடம் கொடுக்க வேண்டும். அவர்களாக ஆய்வு செய்து படிக்க வேண்டும். இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். கல்வி எனும் போது இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், அதை இப்ப இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பிசிக்கல் டெவலப்மெண்ட் இது உங்கள் கையில் இருக்கின்றது. அவருக்கு தேவையான உணவு, அந்த வளர்ச்சிக்கேற்ற உணவு வகைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த நேரம் அவரை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், அடுத்ததாக இமோஷனல் டெவலப்மெண்ட். முஸ்லிம்கள் அதிகமாக இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட் பகுதியை பார்ப்பது கிடையாது. உங்களுக்கு தெரியும், இது இந்த 6ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் நான் இப்போது தருகின்ற அறிவுரை எல்லாம் பெற்றோர்கள் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும். இப்போது இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் இந்த நிறுவனம் உங்களுக்கு ஊக்கமளித்து இது ஒரு வெற்றி என்று உங்களை ஊக்கப்படுத்துகின்றது. இங்கே பதக்கத்தையும் இங்கே தருகின்ற பொன்னாடைகளையும் சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கொண்டு போன பிறகு இதற்கு பிறகு என்ன கொண்டு போய் அதை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு காட்டி ஒரு மோட்டிவேஷன் நீங்க செய்யலாம். பெற்றோருடைய கடமை இதற்கு பிறகு என்ன. அண்மையில் நான் பானதுரைக்கு என்னை அழைப்பித்திருந்தார்கள். அங்கே சிரியா பட்டதாரிகள் ஆய்வு செய்து சொன்ன ஒரு முடிவு, அது உண்மை. முஸ்லிம் பெற்றார்கள் இந்த பிரைமரி லெவலில் காட்டுகின்ற ஆர்வத்தை அதற்கு பிறகு காட்டுவது கிடையாது. நிறைய அவர்கள் 200 பெற்றோர்களை மாணவர்களை சந்தித்து எடுத்த அந்த ஆய்வின் முடிவு, அதற்கு பிறகு அந்த ஆர்வம் காட்டுவது கிடையாது. மற்ற சமூகங்களை போல் இவர்கள் நினைக்கிறார்கள் 8ஆம் ஆண்டு மாணவர், அதுக்கு பிறகு 9, 10 இப்போது புத்தி வந்து விட்டது, அவனாக வளர்ந்து கொள்வான். அங்கே தவறு நடக்கின்றது. அதற்கு பிறகு அந்த ஃப்ரீடம் கட்டுக்கும் அதாவது எல்லையை மீறி சென்று அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று அந்த இடத்திலிருந்து மாறிவிடுகிறார்கள். அங்கே எங்கள் முஸ்லிம் பெற்றோர்களின் கவனம் சரியாக கொடுக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தை ஒரு சிறியவர் என்று நினைத்து எந்த அளவுக்கு கூட்டி வந்தீர்களோ இதே கவனம் நீங்கள் ஓலெவல் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் நெருங்கி அதாவது நேரடி மானிட்டரிங் அங்கே இருக்க வேண்டும்.